எந்த ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாண வீடு அப்படின்னா கூட நாம் தான் அங்கே வந்துட்டு சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடியறதோ முடியலையோ, நம்ம வீட்டில் வசதி இருக்கோ அது இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது நம்ம பெஸ்ட்டாக நம்ம ட்ரெஸ்ஸும் அக்சசரிஸும் ஜுவல்ஸும் போட்டுட்டு போய் அங்கே நம்ம வர சொந்தக்காரங்களை விட நாம் தான் பெருசாக இருக்கணும், நம்மளை பார்த்து எல்லாரும் மூக்கில் விரல் வைக்கணும் அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம யாரோடையாவது ஒருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னாக்க வாழ்க்கையில் அது மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். ஆக பசங்களை கம்பேர் பண்ணுறது, நீங்கள் உங்களே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிறது, அதனால உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் செல்ஃப் எஸ்டீமையும் விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் நிறுத்திட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வச்சுன்னு நீங்கள் முன்னுக்கு வந்தால் நம்ம பசங்களையும் அப்படியே ஒன்னால் முடியும் ராஜா, உனக்கு என்னம்மா நீ ஜெயிப்பட அப்படின்னு நம்ம பசங்களையும் நம்ம தட்டி கொடுப்போம். நம்ம குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நம்ம குழந்தைகளை ஜெயிக்க வைப்போம். நிச்சயமாக மன அழுத்தத்தை கம்மி பண்ணலாம். கம்பேரிசனை கம்மி பண்ணுங்கள்.